செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 நிவாரணம் அளிக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நேரில் சென்று பார்வையிட்ட கவர்னர் கைலாசநாதன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆரியபாளையம் மேம்பாலத்தை மூழ்கடித்தபடி செல்லும் ஆற்று வெள்ளம் ஊருக்குள் நுழைந்துள்ளதால் அப்பகுதி மக்களை வெளியேற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 நிவாரணம் அளிக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைக்கும் ரூபாய் 5000 நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களில் 1 ஹெக்டருக்கு ரூபாய் 30,000 வழங்கப்பட உள்ளது. வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகள், படகுகளுக்கும் நிவாரணம் வழங்கப்படுகிறது. சேதமடைந்த படகு ஒன்றிற்கு ரூபாய் 10,000 நிவாரணம் வழங்கப்படும். மழையால் உயிர் இழந்தோர் குடும்பங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். சேதமடைந்த கூரை வீடு ஒன்றிற்கு 10,000 ரூபாய் நிவாரணம் அளிக்கப்படும். மாடு உயிரிழப்புக்கு ரூபாய் 40,000 மற்றும் கன்றுக்குட்டிக்கு ரூபாய் 20,000 ஆகியவை வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நம்முடைய அரசானது இந்த மழையின் போது பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களுக்கு நிவாரண உதவியாக அனைத்து உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்குவது என முடிவு செய்தது. உணவு பங்கீட்டு அட்டை ரேஷன் கார்டு 5000 ரூபாய். உங்களுக்கு பிடிச்ச இந்த மழையில பயிர் சேதம் முழுமத காரைக்கால், பாண்டிச்சேரி, ஏனம் ஆகிய பகுதியில் உள்ள 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ள பயிர்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சேதமாகி இருக்கின்றது. அதனால் அதற்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. 10,000 உயிரிழந்த 4 பேருக்கு எப்பயும் அது மாதிரி மழையில இறந்துட்டா அவங்களுக்கு நிவாரணம் வழங்கி இருக்கிறோம். கடந்த முறையும் வழங்கி இருக்கிறோம். அந்த வெள்ளத்துல சிக்கிட்டு இறந்துட்டாங்க. 5 லட்சம் ரூபாய் வேணும். 4 ஒன்று காணா போயிருக்காங்க. அதுல வந்து அடையாளம் விட்டாங்க. 5 லட்சம் திறக்க போன எச்சரிக்கைன்னு சொன்னாங்க. அது மாதிரி எச்சரிக்கை. அதாவது நீர் கூடுதலாக அதிகமாக நீர் வரும்பொழுது கொஞ்சம் சேதங்கள் ஏற்படுவது. குறிப்பா வந்து இந்த தடவை ரொம்ப அதிகமான தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. தண்ணீர் உடனே அங்க இருக்க சட்டமன்ற மற்ற எல்லாமே பாதுகாப்பு நம்ம வச்சிருக்கோம். தங்க வச்சிருக்காங்க. கூடுதலான நீர் அதிகமா வருது. அதாவது இந்த மழையை பொறுத்த அளவுக்கு நல்லா தெரியும். புதுச்சேரியில மட்டும் இல்லை, இது வந்து தமிழக பகுதியில் பக்கத்துல மரக்கான பகுதியில் அந்த கோயில் காலையை கடந்தது. அதுக்கப்புறம் செஞ்சு அது மாதிரி இந்த ஊத்தங்கரை அது மாதிரி பகுதியில் அப்படியே போயிட்டு அங்கெல்லாம் அங்கேயே 50 சென்டிமீட்டர் மழை, 51 சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பகுதி தண்ணீர்லாம் அந்த நீர்பிடிப்பு பகுதிக்கு வந்து டேமுக்கு வந்து டேம்ல வந்து இந்த பக்கம் வீடு வரும், அங்கே சாத்தம் வரும். இந்த டேமுக்கு வரணும். டேமுக்கு வந்து தண்ணி திறக்கும் போது அதிகபட்சமா தண்ணி வரும்போது எங்க வரும்? நம்ம போல கடலுக்கு தான் இங்க வந்தாகணும். இந்த ஆற்றுக்கு தான் வந்தாகணும். 2 சங்கராபரணி ஆற்றுல வந்தாகணும். அந்த வந்தாகணும். அப்படி வரும்போது கூடுதலாம் அதிகமா தண்ணீர் அங்கே வரும்போது எதிர்பார்க்காத ஒரு மழை. பூச்சேரியில மட்டும் இல்லை, அங்கேயும் அந்த மழை பெஞ்சிருக்கும் போது அந்த தண்ணீர் வரும்போது கட்டாயம் திறக்க வேண்டிய ஒரு சூழல்ல வரும்போது திறக்கும் போது நமக்கு கூடுதல் சில நேரத்தில் கூடுதல் தண்ணீர் அதிகமாக வருது. அது வரும்போது அது கொடுப்போம். தலைமைச் செயலர் மத்திய அரசுக்கு ஹோம் மினிஸ்டருக்கு எழுதியிருக்காங்க.
சாலைகள் பழுதானது, பிரிட்ஜஸ் இது மாதிரி பிரிட்ஜ் பாலங்கள் ரொம்ப பழுதானது போன்ற கணக்கு சார், அதாவது சுமார் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு இது மாதிரி பழுதாகுதுன்னு சொல்லிட்டு கணக்கு அனுப்பிச்சிருக்காங்க. முதல்ல இது ஒரு முதல். மற்றும் இந்த முடிந்த பிறகு சாலை மற்றும் சாலை இது மாதிரி உள்கட்டமைப்பு ஏற்பட்டு இருக்கிற இந்த சேதங்கள், வாய்க்கால் இதெல்லாம் சேதங்கள் இருப்போம். அதான் ஒரு கணக்கு இருக்கு. முதல் 100 கோடி ரூபாய்க்கு கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இது மறுபடியும் முழுவதுமாக இந்த இது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக முழுவதுமாக கணக்கிட்டு மறுபடியும் கேட்போம். மத்திய அரசுல கேட்போம். அது கேட்பாங்க. கேட்டிருக்கோம். அவங்க வந்து பார்த்துட்டு மத்திய அரசு என்ன நிவாரண உதவி கொடுக்குதோ இது இப்போ நீங்க பாத்தீங்க, நான் பார்த்துட்டு வந்தேன். கிருஷ்ணா நகர் அந்த பக்கம் தண்ணி இருந்தது, இப்போ இல்லை. ஒரே நாள்ல அந்த முதலடிக்கு நேற்று பார்த்தோம், முழுவதும் உள்ள போக முடியலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று சாயங்காலத்துல நேற்று நைட்டு நான் பார்த்தேன், இன்னைக்கு காலையிலும் பார்த்துருக்கேன். சாதாரண நிலைக்கு திரும்பி இருக்குது. இந்த அந்த கோயில் மட்டும் இந்த புது நகர் கோயில இருந்து கொஞ்சம் அந்த தண்ணி வந்துட்டு இருக்குது. அது கொஞ்சம் இருக்கு. இப்போ அது ஒரு 2 மணி நேரத்துல சரியாயிடும். இயல்பு நிலைக்கு வந்திருக்கு. புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட கவர்னர் கைலாசநாதன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை கவர்னர் கைலாசநாதன் நேரில் சென்று பார்வை மேற்கொண்டார். அந்தந்த பகுதிகளில் நடைபெறும் மீட்பு பணிகள் குறித்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கிருஷ்ணா நகர் பகுதியில் இராணுவத்தினரின் மீட்பு நடவடிக்கையை படகில் சென்று பார்வையிட்டு அவர்களை பாராட்டினார். பின்னர் கனகன் ஏரியை ஆளுநர் பார்வையிட்டார். அங்கிருந்த ஆகாய தாமரைகளை அகற்றவும் உத்தரவிட்டார். அப்பொழுது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் உணவுப் பொட்டலங்களை வழங்கினார். மேலும் வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் படகுகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனவா என கவர்னர் ஆய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் லாஸ்பேட்டையில் உள்ள மாநில அவசரகால உதவி மையத்தையும் கவர்னர் நேரில் பார்வையிட்டார். அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆரியபாளையம் மேம்பாலத்தை மூழ்கடித்தபடி செல்லும் ஆற்று வெள்ளம் ஊருக்குள் நுழைந்துள்ளதால் அப்பகுதி மக்களை வெளியேற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக வீடூர் அணை நிரம்பியது. இதனையடுத்து அதிலிருந்து தண்ணீர் தற்போது திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் செல்லும் சாலையில் உள்ள புதுச்சேரி ஆரியபாளையம் மேம்பாலத்தின் மேல் தண்ணீர் மூழ்கடித்து செல்வதால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதனால் வெள்ள நீர் கரையோரம் உள்ள குடியிருப்புகளில் புகுந்ததால் அங்கிருந்து மக்கள் உடனடியாக வெளியேற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த பாலத்தின் அருகே தற்போதுதான் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளதால் அதன் மீது ஏறி நின்று ஏராளமான பொதுமக்கள் ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தை பார்வையிடுகின்றனர். சுமார் 15 வருடங்களுக்கு பிறகு தற்போதுதான் ஆரியபாளையம் மேம்பாலத்தை மூழ்கடித்தபடி ஆற்று வெள்ளம் செல்வது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் 200க்கும் மேற்பட்ட கார்கள் மூழ்கி பழுதானது. இத்தகைய கார்களை ஸ்டார்ட் செய்யக்கூடாது என டீலர்கள் அறிவுறுத்தி உள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி மழைநீரில் தத்தளித்து வருகிறது. ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், ஜீவா நகர் பகுதி என நகரப்பகுதி முழுவதும் 4 முதல் 5 அடி வரை தண்ணீர் தேங்கியுள்ளது. இதில் 200க்கும் மேற்பட்ட கார்கள் மிதந்தது. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கார்களை சரி செய்வது எப்படி என கார் ஷோரூம் டீலர்கள் பேசுகையில், மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கார்களை முதலில் ஸ்டார்ட் செய்யக்கூடாது. மழைநீர் வடிந்த பின்பு டீலர்களுக்கு போன் செய்தால் கார்களை டோ செய்து சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்வர். அவசரப்பட்டு காரை ஸ்டார்ட் செய்தால் கார் என்ஜினில் தண்ணீர் புகுந்து பழுதாகிவிடும். காரின் டயரில் பாதி வரை அல்லது சைலன்சர் வரை தண்ணீர் இருந்தாலே ஸ்டார்ட் செய்யக்கூடாது. பெரும்பாலான கார்களுக்கு மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்டால் பழுது சரி செய்து கொள்ள காப்பீடு செய்துள்ளனர். இதனால் காப்பீடு மூலம் பழுதுகளை சரி செய்து கொள்ளலாம். ஆனால் ஸ்டார்ட் செய்து இன்ஜினை பழுதாக்கி விடக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளனர்.
பாகூர் பகுதியில் வெள்ளத்தால் சூழப்பட்ட கிராம பகுதிகளையும் குடியிருப்பு பகுதிகளையும் கவர்னர் பார்வையிட்டார். பாகூர் பகுதியில் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ள கிராம பகுதிகளையும் குடியிருப்பு பகுதிகளையும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பார்வை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சாத்தனூர் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கையும் அதனால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளையும் கவர்னர் பார்வையிட்டார். உழவர்கரை தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பெங்கல் புயல் காரணமாக ஏற்பட்ட கடும் மழையினால் பல்வேறு பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் இன்றி பொதுமக்கள் தவித்து வந்த நிலையில் பாஜக கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் ஜவஹர் நகர், பாவாணன் நகர், லாம்பர், சரவணன் நகர், புதுநகர், அணக்கரை வீதி, உழவர்கரை, சிவகாமி நகர், மரியாள் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உணவு மற்றும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது பாஜக கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் இளைஞர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான கொங்கம்பட்டு மலற்றாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு இருப்பதால் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் ஆனந்தமாக குளித்து வருகின்றனர். பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் 2 தினங்களாக மழை இடைவிடாமல் பெய்தது. இந்த நிலையில் ஏரி மற்றும் குளங்கள் நிரம்பிய நிலையில் தென்பெண்ணை ஆற்றின் கிளை பகுதியான கொங்கம்பட்டு மலற்றாற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ள நீரானது பாலத்தை கடந்தும் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி வரும் நிலையில் இந்த வெள்ள நீரில் மடுகரை, கொங்கம்பட்டு, ராம்பாக்கம், கரியமாணிக்கம், நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெள்ள நீரில் குளித்து வருகின்றனர். நீரின் வேகம் அதிகமாக இருப்பதால் விபத்து ஏதும் நடக்காத வகையில் போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்து விபத்துகளை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரியில் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட டிரைவர் உடலை தேடும் பணியில் போலீசார் மற்றும் பொதுமக்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். புதுவை வில்லியனூரை அடுத்த துத்திப்பட்டு கிராமம் பின்புறம் தமிழக பகுதியான பக்கிரிப்பாளையம் உள்ளது. இந்த கிராமத்தை சேர்ந்த தீபன்ராஜ் லாரி டிரைவரான இவருக்கு திருமணம் ஆகி தாட்சாயினி என்ற மனைவியும் ஒரு மகன், ஒரு மகள் உள்ளனர். தீபன்ராஜ் தனது நண்பர்களுடன் நேற்று இரவு புதுவை பகுதியான துத்திப்பட்டு காட்டேரிக்குப்பம் சாலை பகுதியில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக வந்தார். அப்பொழுது அங்குள்ள வாய்க்காலில் இறங்கிய போது திடீரென அடித்துச் செல்லப்பட்டார். அவரை காப்பாற்ற நண்பர்கள் முற்பட்ட போது காற்றாற்று வெள்ளத்தில் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் இதுவரை என்ன ஆனார் என்பதும் தெரியவில்லை. தகவல் அறிந்து நேற்று நள்ளிரவு முதல் இன்று வரை சேகரின் உறவினர்கள் மற்றும் பக்கிரிப்பாளையத்தை சேர்ந்த இளைஞர்கள் வாய்க்காலில் அடித்துச் செல்லப்படுவதாக கூறப்படும் தீபன்ராஜை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தீபன்ராஜ் தமிழக பகுதி என்றாலும் அவர் மாயமானது சேதராப்பட்டு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட துத்திப்பட்டு பகுதியாகும். சம்பவ இடத்திற்கு சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் அங்கு மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அரியாங்குப்பம் தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். புதுச்சேரியில் தொடர் மழை பெய்த நிலையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்த நிலையில் அதிமுக சார்பில் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு மக்களுக்கு உண்ணும் உணவு, வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம் மற்றும் பால், பிரெட், பிஸ்கெட் பாக்கெட்டுகள் மற்றும் அனைத்தையும் மழையில் நனைந்து கொண்டு அவரவர் வீடு சென்று வழங்கினார். குறிப்பாக அம்பேத்கர் நகர், சிபி நகர், புதுக்குளம் வீதி, அந்தோணியர் வீதி, கப்சிசின் வீதி மற்றும் சண்முகா நகர், ஆர்கே நகர், டோபிகண்ணா மற்றும் காக்காய்தோப்பு என பல்வேறு பகுதிகளிலும் காலை முதல் இரவு 7 மணி வரை தொடர்ந்து மக்களுக்கு உணவுகளை வழங்கி அவரவர் சொல்கின்ற குறைகளையும் கேட்டறிந்தார். மேலும் தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதியின் துணை செயலாளர் சிவா, வார்டு கழக செயலாளர் பாலு, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், அமைப்பு பிரதிநிதி சிவபாரதி, செங்கேனி, முத்துலிங்கம், விஸ்வா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புயலால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் ரூபாய் 10,000 நிவாரணம் வழங்க வேண்டும்.
புயல் நிவாரணமாக மத்திய அரசிடம் ரூபாய் 1000 கோடி கேட்டு பெற புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அரசு இயந்திரம் முழுவதும் தோல்வி அடைந்துள்ளது என்றும், புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய நிவாரண குழு ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புயல் நிவாரணமாக ரூபாய் 1000 கோடி மத்திய அரசிடம் கேட்டு பெற புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர், புயலால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் ரூபாய் 10,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறினார். மேலும் முழுவதுமாக இடிந்து விழுந்த வீடுகளுக்கு ரூபாய் 25,000ம், விவசாய நிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு ரூபாய் 15,000 வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்கு தனியார் பள்ளி கல்லூரிகள் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும், அதனை பொருட்படுத்தாத தனியார் பள்ளி கல்லூரிகள் மீது கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவுறுத்தலின் பேரில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுகவினர் உணவு, பால், பிரெட் உள்ளிட்ட பொருட்களை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5,000 நிவாரணம் அளிக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நேரில் சென்று பார்வையிட்ட கவர்னர் கைலாசநாதன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆரியபாளையம் மேம்பாலத்தை மூழ்கடித்தபடி செல்லும் ஆற்று வெள்ளம் ஊருக்குள் நுழைந்துள்ளதால் அப்பகுதி மக்களை வெளியேற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.